தேர்டு பசங்களா? ஆமா, இந்த உள்ள வச்சுக்கினாங்க அது. இதுல அது பேக் உள்ள. நான் அங்க பின்னாடி திரும்பின போர்ட்ல எழுதுறதுக்குள்ள இதை எடுத்து அவள் ஓட்டினான். ஜெய ஹே ஜெய ஹே 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 கத்துறோம். 3 பேரும் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும்? அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி கடைசி நாள் தானே அமுச்சு விட்டுருவாங்கன்னு பார்த்தா காலையிலேயே உட்காந்து தூங்குதுங்கடா. அதுதான் நீங்க கிளாஸ் எடுத்தா தூங்காம என்ன பண்ணுவாங்க? ஏன் கிளாஸ்ல இல்ல, பிரேயர்ல சொல்றேன். அதுதான் இப்போ அதுதான் நான் காமிச்சேன். அப்படின்னா இல்ல பேஸ் அப்படின்வாங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு மீம் பத்தி தெரியலனா இது எப்படி புரியும்? தெரியல. தலையில தானே அடிச்சாங்க. பாட்டுலாம் போடுவாங்க. ஆமா, அந்த காலேஜ் பசங்க தான் ரொம்ப மோசம் பண்ணுவாங்க. எந்த காலேஜ்? பச்சை பாஸ் காலேஜ். நல்லபடியா பாடினா பரவாயில்ல, அவனுக்கு ஒரு மாதிரி வல்கரா பாடுறானுங்க. ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜேஎல்டி vlogs. அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ஷன் வீடியோ. எங்கள் அம்மா வந்து டீச்சர். ஸ்கூல் காலேஜில் நடக்கிற அட்ராசிட்டிஸ்லாம் நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். கொஞ்சம் தான் பார்த்தேன். ஐயோ பார்த்தேன்னு சொல்லிட்டேனே. ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இப்போ அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். உங்களை பற்றி சொல்லிக்கோங்க. என்ன சொல்கிறது என்னை பற்றி? நீ தான் சொல்லிட்டு எங்கள் அம்மா டீச்சர்னிட்டு, அப்புறம் நான் என்ன சொல்கிறது? வீடியோவை போட்டு பார்க்கலாம். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படியோ உங்க மூஞ்சில சிரிப்பே தெரியாதுல்ல, இப்பயாவது சிரிப்பு தெரியுதான்னு பாருங்க. நேரம்டா நேரம். சரி, உங்க ஸ்கூல்ல சின்ன பசங்க எதனா காமெடி பண்ணியிருக்காங்களா அந்த மாதிரி? அது முதல்ல இதை நீ போட்டு காமிச்சத. இவள பிராங்கா பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எதனா ஒரு காமெடி ரீல்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா? ஏதாவது இதுல பார்த்துட்டு அதுல உங்களுக்கு எதனா யாருன்னா ஞாபகம் வந்தாங்கன்னா? இங்கிலீஷ் ஸ்கூல்ல நிறைய நடக்குதுடா. சின்ன பசங்க சிரிச்சுட்டே தான் இருப்போம். அதுதான் இதுல வந்து அந்த மாதிரி கேட்டாலும் எப்படி சொல்ல முடியாது. பெரிய பசங்களும் இருப்பாங்க, சின்ன பசங்களும் இருப்பாங்க. பாருங்க, ஆரம்பிக்கலாங்களா? வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கடவுள் ஏன் தான் இவ்வளோ அழகா படிச்சாருன்னே தெரியலங்க. போற வர பொண்ணு கிட்ட விட நின்று சைட் அடிக்குதுங்க. இது கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கேன், பூரா பொண்ணு என்னதான் பாக்குது. அவ்வளோ அழகா இருக்கும் பழகுது. நானு இப்பதான் புரியுது என் அழகை பத்தி. அழகா பிறந்தது ஏன் தப்பா? ஒன்னும் இல்லை ஒண்ணு. ஐயே அங்கால இன்ஜினி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். அந்த மாதிரி யாருன்னா தூங்கி இருக்காங்களா? கிளாஸ் நடக்கும்போதா? இந்த பிரேயர் அப்போ கிளாஸ் அப்போ தூங்குவாங்க தான். உங்களுக்கு நீங்க கிளாஸ் எடுத்தா காலையிலேயே உட்காந்து தூங்குதுங்கடா. அதுதான் நீங்க கிளாஸ் எடுத்தா தூங்காம என்ன பண்ணுவாங்க? ஏன் கிளாஸ்ல இல்ல, பிரேயர்ல சொல்றேன். அதுதான் இப்போ அதுதான் நான் காமிச்சேன். அப்படின்னா இல்ல பேஸ் அப்படின்வாங்க. அதே மாதிரி தான் இந்த பையனும் பண்றான். அதான் அவர் எதாவது சொன்னோம்னா ஈனி சிரிப்பாங்க. என்ன பண்றாங்க? ஆமா பண்ணாங்க. இனிமே இது யாருக்குமே கிடைக்க கூடாது. புரிஞ்சுதா? பின்னாடி இருந்தது அவங்க அம்மா. ஆமா, அம்மா 2 போட்டாங்க, பொண்ணை 2 போட்டாங்க. அதுதான் வந்து வடிவேல வச்சு ட்ரோல் பண்றாங்க. இனிமே இது போன் யாருக்குமே உங்களுக்கு இந்த அளவுக்கு கூட ஒரு மீம் பத்தி தெரியலனா இது எப்படி புரியும்? தெரியல. தலையில தானே அடிச்சாங்க. ஆமா, தலையில அடிச்சாங்க. அதுக்கு வந்து மீம் மாதிரி. இவர் வந்து போன், இந்த மாதிரி போன் யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னுட்டா தூக்கி போட்டுற மாதிரி. சரி, உங்களுக்கு புரியல, விட்டுருங்க. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? பாத்தீங்களா என்ன பண்ண அவன்? அவன் அப்படி கண்ணை கட்டினோன்னு அவன் முன்னாடி வந்தான். கண்ணை கட்டினோடனே முன்னாடிலாம் வரல. கண்ணை கட்டினோன்னு பொண்ணு கண்ணு மூடுறாளா? இந்த பொண்ணு வந்து முத்தம் கொடுத்துட்டு போயிடுறா. ஆஹா, ஓ அதான் நான் கவனிக்கலையே. நான் என்ன பண்ணுவேன் பெருமானே? பைத்தியம் மாதிரி அவன் தான் கொடுத்தான் இதை நினைச்சுக்குது. மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூமுக்குள்ள இந்த ஆட்டம் ஆடுதுங்க.
ஆடா பாவிகளா பாவம் நம்ம ரூமுக்குள்ள தானே ஆடுதுங்க, வெளியில கூட ஆடுதுங்க. ரூமுக்குள்ள மட்டும் ஆடுதுங்க. இது ஏதோ சொந்த பொண்ணு சொல்ற மாதிரி இருக்கு. சொந்த பொண்ணு ஆனா அந்த பொண்ணு சிரிச்சாங்க. நான் தான் சிரிச்சேன். சொல்லிட்டு சரிங்க. நான் சிரிக்க போறேன். எப்பா போச்சே போச்சே ஐயோ போச்சே. அந்த படம் பார்த்துருக்கீங்களா? ம். வா 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 சசிகுமார் மூவி. தெரியலண்ணா. ஐயோ அந்த படம் பேர் என்னது? சசிகுமார்து கண்கள் இருந்தால் கண்கள் அட பாவி. நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க. அவளை அடி வாங்கின்னு பொம்பளை கிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேட்டீங்களா? நல்ல குடும்பத்துல பிறந்தேன், நாமளே பொம்பளை மேல கை வைக்க மாட்டேன், ஆனா பொம்பளை கிட்ட அடி வாங்குவேன். அதுக்கப்புறமா அவனு சொன்னானே, என்னன்னு அதுதான் ஃபுல்லா பார்க்காம பேசிட்டேன். நல்ல குடும்பத்துல பிறந்த எந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்க மேல கை வைக்க மாட்டாங்க தெரியுங்களா? அப்படி இல்லடே. அதுல போடுங்க ஐயா. என்ன புரிஞ்சுதா? என்னத்துக்கு அது? அவன் பின்னாடி பின்னாடி இப்படி பண்ணி இடிச்சான் பாத்தீங்களா? அதனால அந்த மாதிரி யாரா நீங்க போயிட்டு வரீங்களா பஸ்ல, அந்த மாதிரி யாரா தூங்கிட்டு இருக்காங்களா? நிறைய பேர், ஆனா இப்பெல்லாம் தொங்குறது இல்லை, முதல்லாம் தொங்கிட்டு இருந்தாங்க. டோர் போட்டாங்கல்ல. டோர் இல்லாத பஸ்ஸும் இருக்குல்ல? டோர் இல்லாத பஸ் அவ்வளவா இல்லை. இல்லையா? மோஸ்ட்லி டோரோட பஸ் தான் இருக்குது. ஏதோ 1-2 தான் இருக்கும். ஒயிட் போர்டு வரும். இப்போ அவ்வளவா தொங்குறது இல்லை, ஆனா முன்னாடி தொங்கிட்டு தானே இருந்தாங்க. முன்னாடிலாம் தொங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ எத்தனை நடந்து போகும்போதே பாட்டுலாம் போடுவாங்க. அவங்க காலெல்லாம் பாட்டுலாம் போடுவாங்க. ஆமா, அந்த காலேஜ் பசங்க தான் ரொம்ப மோசம் பண்ணுவாங்க. எந்த காலேஜ்? பச்சை பாஸ் காலேஜ். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வடபழனி வழி வர பஸ்ல நியூ காலேஜ் பசங்க கானா பாட்டு பாடி மற்றவங்களை அப்படியே ஒரு சிலர் அதை ரசிப்பாங்கல்ல. எல்லாரும் ரசிக்கிற அவனுங்க ஏதாவது நல்லபடியாக பாடினா பரவாயில்ல, அவனுங்க ஒரு மாதிரி வல்கராக பாடுறானுங்க இப்போ இருக்கிற பசங்க. கேட்டுக்கோங்க, பச்சை பாஸ் நியூ காலேஜ் நல்லபடியாக பாடினீங்கன்னா கேட்பாங்க, வல்கராக பாடினீங்கன்னா இப்படிதான் ரியாக்ஷன். அப்படி பாடாதீங்க, மற்றவங்களுக்கு யாருன்னா டிஸ்டர்ப் ஆகுதுன்னா முதல்ல பாடாதீங்க. எத்தனையோ அதெல்லாம் டப்பு 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 டப்புன்னு பஸ்ஸை போட்டு டம் 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 டம்னு அடிப்பாங்க. அது தாளமா எல்லாரும் காலைல இருந்து வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக ஸ்ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு போவாங்க. நீங்க பண்றது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தா பரவாயில்ல, அது இன்னும் ஸ்ட்ரெஸ் ஏற்றி விடுற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் திட்டுவாங்க. அப்புறமா ஃபுட்போர்டில் இறங்கி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி இது பண்ணுவாங்க. கண்டக்டர் கூட சண்டை. கண்டக்டர் உள்ள வா மேலே ஏறுன்னு அவர்கிட்ட வேற ஏதாவது கண்டக்டர் கூட சண்டை போடுறது நேரில் பார்த்துருக்கீங்க? நான் பார்த்தேன், எத்தனையோ முறை பார்த்துக்கேன். எத்தனையோ கண்டக்டர் இறக்கி விட்டுட்டு பஸ்ஸை ஓரமாக கூட கட்டிட்டார், நிற்பாட்டிட்டார். சார் எங்களுக்கு டைம் ஆகுது சார் காலையில். எத்தனையோ பேர் அந்த மாதிரி. ஒரே ஒரு முறை தான் பார்த்துருக்குறேன். நான் நிறைய முறை பார்த்துருக்கேன். இப்போ எப்போ இந்த மஃப்சல் பஸ்ஸில் போக ஆரம்பிச்சினோ அப்போ தான் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதுக்கு முன்னாடி அந்த 25ல போகும்போதெல்லாம் அது ஓடி வந்து ஏறுவானுங்க ஜன்னலில். அந்த ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு அந்த காலை இது பண்ணிட்டு குரங்கு மாதிரி இப்படி தாவின்னு இருப்பானுங்க. விழுந்தானுங்கன்னா ஒருத்தன் அப்படிதான் விழுந்துட்டான், விழுந்து இறந்துட்டான் அந்த பையன். பாவம் தான் எல்லாரும் தாய் தகப்பெல்லாம் கஷ்டப்பட்டு அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இதுங்க பண்ணுற அட்டகாசத்தை பாருன்னு போலீஸ்காரரே திட்டினார். பஸ்ஸில் கூட்டம் இருந்து தொங்கின்னு போனால் பீக் ஹவர்ஸ் மார்னிங்லாம் ஸ்கூல் டைம் ஆஃபீஸ் டைம் எல்லாமே எப்போவுமே பஸ் வந்து மார்னிங்கில் ரஷ்ஷாக தான் இருக்கும். 7 ஆஃப்டர் 7 ரஷ்ஷாக இருக்கும். ஆஃப்டர் 7 to 9:30 10 வரைக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நீ அந்த நேரத்தில் தொங்கிட்டு போனால் எல்லாரும் அந்த பஸ்ஸை தான் எதிர்பார்த்துருப்போம். அந்த பஸ் உள்ள கூட்டமாக இருக்குன்றதுனால வெளியே தொங்கிட்டு போகிறாங்க. இல்லையே, நீ அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கலாம். நீ வேணும்னு எல்லாருக்கும் வழியை விட்டுட்டு நீ நிற்கணும்னே நிற்கிற. அப்புறமா அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவார் போலீஸ்காரரு, ஒரு ஸ்டாப்பிங்லேயும் லத்தி வச்சு ஒரு சிக்னல்லையும் தொங்குறவங்களும் நல்லா அடிப்பார். அப்போ போலீஸ்காரங்களை கண்டோன்னே கடன்னு மேலே ஏறுவானுங்க. திருப்பி போலீஸ்காரன் அடி வாங்கினவொன்னே மறுபடியும் என்ன பண்ணுவானுங்க, அடுத்த செகண்டே வெளியே. எந்த கேட்டகரிக்குள்ள அந்த மாதிரி பண்றாங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 2
இது வந்து ஆஃப்டர் 10th 10th மேலே தான். ஆஃப்டர் 8வது 10th காலேஜ். 8வது பசங்களாம் வர மாட்டாங்க அந்த அளவுக்கு. இப்போ வேணா அப்படி வரலாம். ஏன்னா இப்போ 8வது பசங்க எல்லாமே ரொம்ப மெச்சூர் ஆயிட்டாங்க. இதுலெல்லாம் படிப்பில் மெச்சூர் ஆகல, இந்த மாதிரி சேட்டைங்கள்ல மெச்சூர் ஆயிட்டாங்க. நம்ம வீடியோவை பார்ப்போம். நம்மளுக்கு எதுக்கு ஊரும் ஆ என்ன தடவிக்கிறாங்களா? எண்ணெய் வைக்காம வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு. அதனால ஒரு எண்ணெய் கொடுக்குறாரு. இது ஒரு காலத்தில் இருந்ததுப்பா, இப்போ இல்லைப்பா. எண்ணெய் சீப்பு சோப்பெல்லாம் வச்சுருந்தோம். எண்ணெய் சீப்பு சோப்பு எல்லாம் வச்சுருந்தோம். குளிக்காமல் வர பசங்களை தான் இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ பசங்க அந்தளவுக்கு குளிக்காமலாம் வர்றதில்லை. ஆனால் எண்ணெய் வைக்காமல் வர்றாங்க. அது ஸ்டைல். தலை குளிச்சுட்டு அப்படி ஸ்டைலாக அப்படி வருவாங்க பூனை மாதிரி. நான்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு எண்ணெய் வச்சதே கிடையாது. 9th வரைக்கும் எண்ணெய் வச்சேன். அதுக்கப்புறமா எப்பயாவது வைப்பேன். டெய்லி தலை குளிச்சுட்டு போவேன். அப்படி மிஸ்ஸிங் பண்ணோம்ல அப்படி ஸ்கூலில். நீ சரி வேணாம் விடுங்க, எதுக்கு வீடியோவில். அதாவது என் முடிக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருந்தாங்க. ஆமாம், ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஃபேன்ஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ்லாம் இல்லை. அதாவது என் முடி நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் இருந்தாங்க. அதனால அதெல்லாம் ஒரு வயசு மாமி. அந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் உங்களை மாதிரி கேள்வி ஆனதுக்கப்புறமா என்ஜாய் பண்ணுறது, டீச்சர் ஆயா ஆனதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுறது. ஏண்டா என்ஜாய்மெண்ட்ன்றது எந்த வயசுலேயும் இருக்குடா. முடி வந்து கொட்டிடும். ஆமாம், நீ அதை நல்லா மெயின்டைன் பண்ணால் 80 வயசில் கூட முடி இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணுமா? என்ன நல்லா மெயின்டைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தினமும் எண்ணெய் தேய்ச்சி தலைவாரணும், குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சாதான் முடி கொட்டும்னு சொல்றாங்க தெரியுமா? இல்லை, ஆடு மாடுக்கெல்லாம் தேய்க்காம தான் இருக்குது. நாயெல்லாம் தேய்க்காம தான் இருக்குது. நம்ம மனுஷங்க நாய்க்கு முடி கொட்டுது இல்லை, எண்ணெய் தேய்க்க கூடாதுன்றாங்க. அப்படியே எண்ணெய் தேய்ச்சாலும் உடனே குளிச்சிடணும். குளிச்சுட்டு எண்ணெய் தேய்க்க கூடாது. அதெல்லாம் சூடாயிட்டு 1008 வியாதி வருது. அதுதான் டாக்டர் சொல்றாங்க மம்மி. அதான் அந்த மாதிரி உடனே எண்ணெய் தேய்ச்சிட்டு உடனே குளிச்சுட்டா எல்லா வியாதியும் வருது. என்ன வியாதி வருது? சூடாயிடுது, மூலம் வருது. அது பண்ணாதான் வராது. சரி, நாங்கள் உங்கள் இதுக்கே வரவே. நாங்கள் அப்படியெல்லாம் இல்லை. நல்லா வழிய எண்ணெய் வச்சுன்னு வழி ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்கிறோம். டீச்சர் ஆயா மாதிரி போயின்னு ரெண்டு ஜடை போட்டுன்னு ஸ்கூலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம். முதல் நாள் நான் போன உடனே ஒரு பொண்ணு 2 நாள் வரல, 3வது நாள் வந்திருந்தா. அது வந்து ஆப்பில் டெஸ்ட்டு, 3rd ஸ்டாண்டர்ட் பொண்ணு. ஆப்பில் டெஸ்ட்டு அது ஃபஸ்ட் எடுத்த உடனே என்னை பார்த்துச்சு. புது டீச்சர் வேற. ஆப்பில் அதை காமிச்சு படிமா அப்படின்னு சொன்னேன். ஆப்பில் வந்த சென்டென்ஸை அது ஆப்பை பார்க்குது, என்ன பார்க்குது. ஆப்பை பார்க்குமா, என்னம்மா எழுத்துது சொல்லுமா. ஒரே அழுக. தெரியலையா? அது பயமா இருக்குதா என்னை பார்த்து. மூஞ்ச கிட்ட காமிச்சு எழுத்து தெரியுமா? எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. என்னடா இது சாதாரண இது மீன் அது வந்து தெரியல. உங்க மேல பயமா இருக்கிறதுக்கும் அவளுக்கு தெரியலன்னு தானே அழுதா? தெரியல, தெரிய நல்லா படிக்கிற பொண்ணு. அப்புறம் என்ன? அது இது பண்ணல. நான் திட்டேனா, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேனா. என்ன நீ வாய முடினே இருக்கிற, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வரேன். உடனே அழுதுட்டு 1 வாரமாக ஸ்கூலுக்கே வரல. மறுநாள் ஸ்கூலுக்கு கிளம்புறேன்னா அவங்க அப்பா அதே ஸ்கூலில் படித்தவரான். அவங்க அப்பா போட்டு சரியான சாத்து, கரண்டிலெல்லாம் சாத்தி இருக்கிறாரு. நீ என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன், எனக்கு அந்த மிஸ்ஸு பிடிக்கல. உங்களையா? ஆமாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அவங்க அம்மா வந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட கேட்பரி சாக்லேட் பெருசு இருந்தது. அதை எடுத்துட்டு இந்தாங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க. நான் நேற்று வந்து வாயை திறக்காததுனால தான் திட்டினேன். அவளை நான் அடிக்க கூட இல்லை, திட்டுனேன். சொல்லு, இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்லி திட்டினேன். அதுக்கே அவன் பயந்துட்டான். அவன் ரொம்ப பயந்த சுபாவமா. அதுக்கப்புறமா இந்த எடுத்துன்னு போய் சொல்லுங்க, மிஸ் அந்த மாதிரி எல்லாம் இல்லை, உன்னை நாளைக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லி இந்த சாக்லேட்டை கொடுங்க உங்கள் சின்ன பொண்ணுக்கு. பெரிய பொண்ணு வரா, சின்ன பொண்ணு வரல. 2 ஒரே ஸ்டாண்டர்டா? அவன் 4th, இவன் 3rd. அதுக்கப்புறமா 2 நாள் கழிச்சு அடுத்த நாள் வந்தான். நான் எங்கள் அக்காவோட தான் உட்காருவேன். சரி போய் உட்காந்து போட்டு விட்டுட்டேன். சாயங்காலம் எல்லாரும் ஒர்க் புக் எழுதினாங்க, தமிழ் நோட்டெல்லாம் எழுதினாங்க. எல்லாரும் போய் சொல்லியிருப்பாங்க போல். உடனே என்ன பண்ணியிருக்கிறா, அவங்க அந்த மிஸ்ஸுக்கிட்ட சொல்லியிருக்கிறா நான் அந்த நோட்டெல்லாம் எழுதணும். அவங்க அக்கா மிஸ்ஸுக்கிட்ட. அவங்க அக்கா மிஸ் என்ன பண்ணாங்க, அக்காவை அனுப்பி நோட்டெல்லாம் கொடுத்து அனுப்ப சொன்னாங்க. ரித்விக் அது அவங்க மிஸ் அங்கேயே வச்சு எழுத வைக்கிறாங்களாம். நான் சொன்னேன்,
என் கிளாஸ் பசங்கன்னா என்கிட்ட தான் வந்து எழுதணும். ம். நான்லாம் கொடுத்து அனுப்ப மாட்டேன். அவள் எப்போ அவளுக்கு கிளாஸுக்கு வர பிடிக்குதோ அப்போ வந்து எழுத சொல்லு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணா அந்த மிஸ்ஸு, இல்லைம்மா நீ போய் எழுதிட்டு வந்துருன்னு சொல்லி அனுப்புனாங்க. வந்தேன், உட்கார வச்சு சொல்லி கொடுத்தேன். நல்லா இது பண்ணான். சாரி மிஸ், நான் நாளையிலேருந்து இங்கேயே வரேன் அப்படின்னா. ம். நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா படிப்பாள். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்தா ம். பண்ணம்மா நீ தான் கிளாஸ் லீடர், ம். மிஸ் போய் ஆஃபீஸில் போய் சைன் பண்ணிட்டு வரேன். அது வரைக்கும் கிளாஸ் எல்லாரும் லீடரா? எதுக்கு? கிளாஸுக்கு லீடர் இருக்கும்ல, சரி, அவளையா போட்டீங்க? பரிதாப போட்டுலாம் இந்த மாதிரிலாம் கிளாஸ் லீடர்லாம் செலக்ட் அவள் பண்ணுங்க, நல்லா படிக்கிற பொண்ணு. அதனால போட்டீங்க. நல்லா படிக்கிற பொண்ணு, அந்த அடக்கிற கெப்பாசிட்டி எல்லாம் இருக்குது அவகிட்ட. போட்ட உடனே அவளே பயந்தாங்க. லீடர் போட்ட உடனே எல்லாமே. அதுக்கப்புறம் ஏதாவது அந்த டிஎல்எம்லாம் எடுத்து வச்சோம்னா அதை எடுத்து வைக்கிறது கொள்றதுன்னு அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வந்தா. அப்புறம் நான் கேட்டேன், என்னடி பயம் போயிடுச்சா மிஸ்ஸை பார்த்து? ம். போயிடுச்சு மிஸ். ம். அப்புறம் இப்போ என்னன்னா எல்லாத்துக்கும் என் பின்னாடியே தான் நிற்கிறான். ஒரு நாள் கூட லீவ் போடாமல் ஸ்கூலுக்கு வந்தான். முதல்ல என்னை பார்த்தோன்னடி பயந்துட்டான். அதாவது எனக்கு கூட ஒரு எனக்கு ஒரு பிடிச்ச மிஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் ஃபர்ஸ்ட் இயர் என்னை வந்து ஒரு ஒரு கடுங்கோல் ஆட்சி தான் என்கிட்ட மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் அப்போலாம் வந்து எனக்கு என் 2 ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கும் எங்களுக்கும் எங்கள் 3 பேருக்கும் செட்டே ஆகாதுன்ற மாதிரி இருந்தது. கடைசியில் அவங்க தான் என்னுடைய ஃபேவரட் மிஸ்ஸாக ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பார்த்த உடனே புது மிஸ், இதுக்கு முன்னாடி இருந்த மிஸ் வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க. புது மிஸ் அந்த கூட miss பரவாயில்ல, வந்து- வந்தோடனே மிரட்டுறது, ஏய் எந்திரி. ஆமா, பின்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாமு அன்னைக்கு எக்ஸாமு நீ அன்னைக்கு தான் வந்திருக்கிற. உங்களுக்கு எல்லாரும் எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. அந்த ஆப்ல வைக்கணும் அந்த எக்ஸாமை. அப்போ என்னைக்கு வராலும் அன்னைக்கு தான் நான் பிடிச்சிக்க முடியும் அவளை. உங்களை சொல்லல, எங்களை சொல்றேன். பொதுவா சொல்றேன், எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு இது இருக்கும். எங்களுக்கும் அந்த எக்ஸாம் டைம் தான் வந்தாங்க. ஆனா அவங்க எதுக்குமே இன்சார்ஜ்லாம் கிளாஸ் மிஸ் மட்டும்தான், வேற எங்களுக்கு எதுக்குமே வரல, எங்களுக்கு வரல. ஆனால் கிளாஸ் டீச்சராக எங்கள் கிளாஸ் டீச்சருக்கு வந்து கழுத்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. அதனால இவங்க வந்தாங்க கிளாஸ் இன்சார்ஜாக. கடைசி கட்டம், அந்த 5th கடைசி கட்டம். அடுத்த வருஷம் வந்து நாங்கள் பேண்ட்டு போட போகிறோம், ஜாலியாக இருக்கிறோம். அது வந்து கடைசி ஆஃப் இயர்லிங் மேலே தான் வந்தாங்க. வந்த உடனே, ஹேய் என்ன எதுக்கு இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க, படிங்க அப்படின்ட்டு ஒரு என்ன சொல்கிறது. நீங்களும் அது 5th லாஸ்ட் வந்தாலே கொஞ்சம் பசங்க அப்படியே ரொம்ப அடங்கவே மாட்டீங்க. அந்த ஃபஸ்ட் டேர்மு நல்லா இருப்பீங்க, செகண்ட் டேர்ம் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் மக்கர் பண்ணுவீங்க. 3rd டேர்ம் வரும்போது அந்த பிப்ரவரி தாண்டிச்சுன்னா கையிலேயே பிடிக்க முடியாது, அடங்கவே மாட்டேன்றாங்க. அது எல்லா பருவத்துலேயுமே எல்லா கிளாஸ்லேயுமே இருக்குது. அது என்னதான் அடுத்த கிளாஸுக்கு போயிட போகிறோம் அப்படின்ற ஒரு. எனக்குலாம் 5th லாஸ்ட் நாள் மறக்கவே முடியாது. ஏன்னா கடைசியாக ஸ்கூல் விட்டு கிளம்பும்போது எப்போவுமே ஜனகணமன இதுவாகும். அன்றைக்கி தான் 5th கடைசி நாள். எங்களை அத்தனை நாள் அந்த மிஸ் இது பண்ணதுனால கடைசி நாள் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஒரு பேசி வச்சுக்கிட்டோம். போகிறதுக்குள்ளே எப்படியாவது அவங்கள வந்து எதுனா பண்ணிட்டு போயிடணும், வெறுப்பேற்றிட்டு போயிடணும். சின்ன பசங்கள நாங்கள் 3 பேர் தான் செட்டுனா 3 பேர், நாங்கள் 3 பேர் இருக்கிறது தான் சட்டன்ற மாதிரி. அப்படின்னா எங்களுக்குள்ளேயே நாங்கள் பேசிக்கிட்டு எதனா கேடியா இருந்திருக்கிறப்ப இருங்க, என்ன பண்ணோன்னு கேளுங்க. கடைசியில் ஜனகணமன பாடணும், ஜனகணமனன்னு ஆரம்பிச்சது. கடைசியில் ஜெய ஹேன்னு முடியும்ல, ஜெய ஹே ஜெய ஹே 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 கத்துறோம். 3 பேர் சேர்ந்து கத்துனா எப்படி இருக்கும்? அவங்க அப்படியே டென்ஷன் ஆகி கடைசி நாள் தானே அமுச்சு விட்ருவாங்கன்னு பார்த்தா கடைசி நாள் அதோட ஆனுவல் லீவ் வருது, நிற்க வச்சிட்டாங்க. நீங்கள் 3 பேர் மட்டும் நில்லுங்கன்ட்டு நிற்க வச்சு கேள்வி கேட்டு அடிச்சு அப்புறமா தான் நான் கூட ஐயோயோ எனக்கு ஏதோ ஒன்று பெருசாக நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் அப்போல்லாம் ஒரு பயம்லாம் இல்லை, 3 பேர் இருக்கிறோம். அதான் 3 பேர் இருக்கிறோம்ல, நான் மட்டும் மாட்டல. இப்படிதான் இருந்திருக்கிறேன், விளையும் பயிர் முளையிலே தெரியுன்ற மாதிரி. எப்படின்னா நான் வந்து இப்போல்லாம் எவ்வளோ என்ன, இப்போ எந்த டீச்சரை நான் என்ன பண்ணேன் அப்படின்றது இல்லை, இல்லைண்ணா. எது வேணான்னு சொல்கிறோமோ அதுதான் செய்வேன்ற மாதிரி, எது செய்யக்கூடாதோ அதுதான் செய்கிறீங்க. 3rd பசங்களா? ஆமாம், இந்த உள்ளே வச்சுக்கினாங்க அது இதில், அது பேகும் இல்லை. நான் அங்கே பின்னாடி திரும்பின போர்டில் எழுதுறதுக்குள்ளே இதை எடுத்து அவள் ஓட்டினான்.
அவன் வந்து அடிக்கடி வரமாட்டான், அடிக்கடி வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போவானா? ஜனகணமனல போயிட்டு இது பண்ணலாமா? அது தப்பு ஒரு தான். நாட்டு தேசிய கீதம். கரெக்ட் மம்மி. அதுல 5வது போயிட்டு- படிக்கிற பையனுக்கு என்ன தெரியும்?